நல்லா வந்து ரூட் ஃபார்மேஷன் ஆன செடி மட்டும் தான் கொடுக்குறோம். இது இப்படி வளரும், நேராக வளர்ந்து அதுக்கப்புறம் கிளைக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து அறுவடைக்கு வர ஆரம்பிக்கும். இதனுடைய லீஃப் எல்லாம் பார்க்கலாம் எந்த சைஸுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா தாய்ப்பட்டி லெமன். தாய்ப்பட்டி லெமன் நம்ம சொல்லியிருந்தோம், வளரும் போதே கிளச்சிக்கிட்டே வளரும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இது வந்து சிங்கிள் ஸ்டெம்பாக அப்படி வளர்றதுக்கும் இதை பார்க்கலாம். நீங்கள் வளரும் போதே 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 7 கிளைகளோடு இருக்குது. சீட்லெஸ் லெமனில் என்ன ஒரு பெனிஃபிட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஊறுகாய்க்கு மட்டும்தான் ஆகும். கமர்ஷியல் சந்தைக்கு நாம் வந்து பயன்படுத்த முடியாது. விதை வந்து 1 விதை 2 விதை அந்த அளவில் தான் இருக்கும், ஓவல் ஷேப்பில் வரும். ஏன் ஊறுகாய்க்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இதனுடைய மேல் தோல் பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டித்தன்மையாக இருக்கும். மார்க்கெட் லெமன் நாம் சொல்லியிருந்தோம், வளர்ந்து கிளைக்கிறதுக்கும் கிளச்சி வளர்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் இந்த செடியை பார்க்கலாம், குறைஞ்சது ஒரு 1லேருந்து 1.5 அடி உயரம் தான் இருக்கும். இந்த 1லேருந்து 1.5 அடி உயரத்தில் குறைஞ்சி எத்தனை கிளைகள் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இதிலே கிட்டத்தட்ட 15 கிளைகள்லேருந்து கிட்டத்தட்ட 17 கிளைகள் வரைக்கும் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். எலுமிச்சை சாகுபடியை பற்றி நாம் வந்து சொல்லியிருந்தோம். எலுமிச்சையில் என்னென்ன மாதிரியான ரகங்கள் வந்து பண்ணிக்கிட்டீங்க, ஒவ்வொன்று எப்படி எப்படி காய்க்கும், ஒன்று இலையை வச்சு எப்படி வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, எப்படி வளர்ந்து கிளைக்குங்கிறீங்க, அப்புறம் எப்படி கிளைச்சிக்கிட்டே வளருங்கிறீங்க, அப்படிலாம் விவசாயிகள் நிறையா சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. அப்போ இருக்கிற எலுமிச்சையில் எது வந்து ஷார்ட் டைமில் வரும், எது வந்து லாங் டைமில் வரும் அப்படின்லாம் நிறையா சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. எலுமிச்சைக்குரிய சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வு அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ விதைக்கண்ணு எலுமிச்சை நீங்கள் நடுறீங்க அப்படின்னா குறைஞ்சது 5 ஆண்டுகளுக்கு மேலே தான் அது பூக்க ஆரம்பிக்கும், காய்க்க ஆரம்பிக்கும். அதனுடைய லைஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 ஆண்டுகள் வந்து வர தொடங்கும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து மார்க்கெட் லெமனு, பாலாஜி லெமனு, தாய்ப்பட்டி லெமனு, சீட்லெஸ் லெமனு இதுக்கெல்லாம் என்ன மாதிரி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்களேன், இது வந்துட்டு பாலாஜி லெமன். நான் சொன்னேன் இல்லைங்களா, நல்லா வந்து ரூட் ஃபார்மேஷன் ஆன செடி மட்டும் தான் கொடுக்குறோம். இது இப்படி வளரும், நேராக வளர்ந்து அதுக்கப்புறம் கிளைக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து அறுவடைக்கு வர ஆரம்பிக்கும். இதனுடைய லீஃப் எல்லாம் பார்க்கலாம் எந்த சைஸுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து 3 ஆண்டுகளில் வந்து காய்க்க ஆரம்பிக்கும். இதனுடைய லைஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு வந்து நமக்கு வந்து அறுவடை வந்து தரக்கூடியது. இதிலே பார்த்தீங்கன்னா தாய்ப்பட்டி லெமன். தாய்ப்பட்டி லெமன் நம்ம சொல்லியிருந்தோம், வளரும் போதே கிளச்சிக்கிட்டே வளரும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இது வந்து சிங்கிள் ஸ்டெம்பாக அப்படி வளர்கிறதுக்கும் இதை பார்க்கலாம். நீங்கள் வளரும் போதே 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 7 கிளைகளோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பட்டி லெமன். பாலாஜி லெமனுக்கு தாய்ப்பட்டி லெமனுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாலாஜி லெமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீள் வடிவில் ஓவல் ஷேப்பில் வரும், நல்ல மஞ்சள் கலரில் வரும். ஆனால் தாய்ப்பட்டி லெமன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சைஸ் பெரிய சைஸ் எந்த லெமன் சொல்லி கேட்டிங்கன்னா தாய்ப்பட்டி லெமன் தான். அதை பற்றின நம்ம ஏற்கனவே வந்து பழத்தை வந்து நம்ம வந்து எடுத்து காமிச்சிருக்கோம். பழமே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய சைஸ் வரக்கூடியது தாய்ப்பட்டி லெமன். அதுக்கடுத்து சீட்லெஸ் லெமன். சீட்லெஸ் லெமன் பார்த்தீங்கன்னா இது போல் செடி வந்து நீட்டமாக, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, வளர்ந்து அதுக்கப்புறம் தான் கிளைக்கும். ஆனால் சீட்லெஸ் லெமனில் என்ன ஒரு பெனிஃபிட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஊறுகாய்க்கு மட்டும்தான் ஆகும். கமர்ஷியல் சந்தைக்கு நாம் வந்து பயன்படுத்த முடியாது. விதை வந்து 1 விதை 2 விதை அந்த அளவில் தான் இருக்கும், ஓவல் ஷேப்பில் வரும். ஏன் ஊறுகாய்க்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இதனுடைய மேல் தோல் பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டித்தன்மையாக இருக்கும். அப்போ ஊறுகாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அதிகப்படியான சேல்ஸை வந்து உருவாக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெமன். நாம் சொல்லியிருந்தோம், வளர்ந்து கிளைக்கிறதுக்கும் கிளச்சி வளர்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் இந்த செடியை பார்க்கலாம், குறைஞ்சது ஒரு 1லேருந்து 1.5 அடி உயரம் தான் இருக்கும். இந்த 1லேருந்து 1.5 அடி உயரத்தில் குறைஞ்சி எத்தனை கிளைகள் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இதிலே கிட்டத்தட்ட 15 கிளைகள்லேருந்து கிட்டத்தட்ட 17 கிளைகள் வரைக்கும் இருக்குது இந்த 1.5 அடி இருக்கக்கூடிய மார்க்கெட் லெமனில். அப்போது பொதுவாகவே ஒரு செடி எப்போ பூக்கும் காய்க்கும் அப்படின்னா, தண்டு முத்தி இலைகள் முத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து பூத்துரும், காய்ச்சிருமானது. அப்படி வந்து தண்டு முத்தி இலைகள் பூத்து காய்க்கிறதுல வேகமாக அறுவடைக்கு வரக்கூடிய சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் லெமன் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்தில் அறுவடைக்கு வரும். அதனுடைய லைஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 20லேருந்து 25 ஆண்டுகள் வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியும். ஒரு ஏக்கருக்கு 300 செடிகள் வரைக்கும் நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும். ரொம்ப எளிமையாக வந்து ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வந்து பார்க்கலாம். அதே பாலாஜி லெமன்னா எத்தனைக்கு வைக்கலாம்னா 15 இடைவெளியில் வந்து வைக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 200 செடிகள் வச்சு சாகுபடி பண்ணலாம். அவங்களுக்கு அறுவடைங்கிறது பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள்லேருந்து வந்து அறுவடை வந்து தொடங்கும். அதே வந்து உங்களுக்கு இந்த தாய்ப்பட்டி லெமன் இருக்கு இல்லைங்களா, இந்த தாய்ப்பட்டி லெமன் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடவு பண்ணி 1.5 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அறுவடை தொடங்கும். இருக்கிறது வந்து பெரிய சைஸ் காயாக வரும். கமர்ஷியல் பர்பஸுக்கு ரொம்ப ஏற்றது. மார்க்கெட் லெமன் தாய்ப்பட்டி லெமன் கலந்து போடும்போது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பழம் இருக்கிறதுல பெரிய சைஸ் ஆகும். மார்க்கெட் லெமன் முழு மஞ்சள் கலராகவும் வரும்போது கமர்ஷியலாக நீங்கள் சந்தை கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். பழம் வந்து ரொம்ப ஆவரேஜாக ஒரு பழம் வந்துட்டு நம்ம தோட்டத்து ரேட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து 5 ரூபா, குறைஞ்சபட்சமாக 2 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக வந்து 5 ரூபாய்க்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கால அளவை பொறுத்து மாறுபடும். மழை காலங்களில் வந்து விலை குறையும்,
உங்களுக்கு வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சையுடைய ரேட்டு வந்து அதிகமாகும். ஆனால் எலுமிச்சையில் என்ன ஒரு சிறப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எலுமிச்சை வந்து தொடர் அறுவடை வந்து கொடுக்கக்கூடியது. இப்போ மார்க்கெட் லெமனாக இருக்கலாம், தாய்ப்பட்டி லெமனாக இருக்கலாம், பாலாஜி இருக்கலாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 10 மாதம் வந்து உங்களுக்கு வந்து அறுவடை கொடுக்கக்கூடியது. அப்போ நடவு பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி இன்கம் மாதிரி வேணும் அப்படின்னா, உங்களுக்கு நீ எலுமிச்சை ஒரு ஏக்கரை சாகுபடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாத வருமானம் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த 4 வகையான எலுமிச்சையில் எதுலாம் வந்து பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டிங்கன்னா, நீங்களே வந்து பார்க்கலாம். இது வந்து பாலாஜி. இந்த பாலாஜியில் இருக்கக்கூடிய இந்த லீஃபுக்கும் இந்த தாய்ப்பட்டியில் இருக்கக்கூடிய லீஃபுக்குமே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இதில் வந்து இலைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து சுருள ஆரம்பிக்கும். அது வந்து இயற்கை, அது வந்து வந்தே தீரும். நாம தான் வந்து அதை வந்து சரி பண்ணி ஆகணும். தாய்ப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வராது, கம்மியாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து பாருங்களேன், அதை விட கம்மியாக இருக்கும். அப்போது பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மைங்கிறது பாலாஜியை விட, சீட்லெஸ் லெமனை விட தாய்ப்பட்டியும் மார்க்கெட்டும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு டார்க் க்ரீனாக வந்துட்டு எந்தளவுக்கு வந்து மெச்சூர்டு ஸ்டெம்ஸாக உங்களுக்கு லீஃபில் வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நோய் மேலாண்மைன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நுனியிலேருந்து காஞ்சிக்கிட்டே வரும். டைபேக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த டைபேக்குங்கிறது பாலாஜிலையும் கோடூர்லையும் கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஆனால் வந்து தாய்ப்பட்டிலையும் வந்து உங்களுக்கு மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைபேக்குங்கிறது வந்து குறைச்சல தெரியும். அப்போ ஒரு எலுமிச்சை சாகுபடிக்கு வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடியது இந்த காயில் வரக்கூடிய புள்ளி, கேன்கர்னு சொல்லுவாங்க. புள்ளி விழுந்த காயை வந்து வாங்க மாட்டாங்க. அப்போ அதே மாதிரி இலை வந்து சுருண்டு வரும். அப்போ இதெல்லாம் வந்து எந்த வெரைட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம நடவு பண்ணி ஒரு 18 மாதம் 1.5 வருஷத்துலேருந்து நமக்கு வந்து அறுவடை தொடங்குவதாக இருந்ததுலேருந்து சரி, ஒரு 25 வருஷம் லைஃப் இருக்கிறது இருந்தாலும் சரி, பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மையிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சேஃபாக, அதாவது வந்து சேஃப் ஜோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்களுக்கு பூச்சி மேலாண்மையும் வந்து கம்மி, நோய் மேலாண்மையும் வந்து கம்மி. அப்போ உர மேலாண்மை, நீர் மேலாண்மை மட்டும் நம்ம வந்து சரியாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் கிராப்பாக அதிகமான சக்ஸஸ்க்கு நமக்கு எது கொண்டு போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெமனும் தாய்ப்பட்டி லெமன் நமக்கு வந்து கொண்டு போகும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது எல்லாமே வந்து பாலாஜி லெமன் தான். பாலாஜி லெமன் இருக்குது, அதே மாதிரி மார்க்கெட் லெமன் இருக்குது, தாய்ப்பட்டி லெமன் இருக்குது, எல்லா வகையான வந்து எலுமிச்சைகளுமே இருக்குது. சிலர் வந்து இல்லைங்க எனக்கு பாலாஜி தான் வேணும், 3 வருஷம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பாலாஜி கொடுக்குறோம். அது பாலாஜியும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து உயரமான நாற்றுகள் கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்கள். ஏன் வந்துட்டு இந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் லெமன் வந்து வராதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த செடி கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி உயரம் இருக்குது. 1.5 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த செடியிலே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15 கிளைகளுக்கு மேலே இருக்குது. இந்த செடி 3 அடி உயரம் வருதுனால பூவோட காயோட தான் வரும். அப்போது அதுக்கு இந்த கவர் வந்து செட் ஆகாது. அப்போ இதுக்கு அடுத்த இன்னும் 2 கவர் வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். அப்போ அதனால தான் சொல்கிறது, உங்களுக்கு வந்து சில செடிகள் வந்து வளர்ந்து கிளைக்கும், சில செடிகள் வந்து கிளச்சிக்கிட்டே வளரும். அப்போ கிளச்சிக்கிட்டே வளர்கிறதுக்கும் வளர்ந்து கிளைக்கிறதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த அறுவடை காலம் வந்து வித்தியாசப்படும். கிளச்சிக்கிட்டே வளரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அறுவடை வந்து வேகமாக வரும். வளர்ந்து கிளைக்கும் போது பார்த்தீங்கன்னா அறுவடை வந்து கொஞ்சம் காலதாமதமாகும். அப்போ இதுபோல் வந்து உங்களுக்கு வீரிய ரக நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் மார்க்கெட் லெமனாக இருக்கலாம், பாலாஜி லெமனாக இருக்கலாம், அல்லது வந்து தாய்ப்பட்டி லெமனாக இருக்கலாம், சீட்லெஸ் லெமனாக இருக்கலாம், கோடூர் லெமனாக இருக்கலாம், இது போல் வந்துட்டு எலுமிச்சை நாட்டுகள் வந்து வீரிய ரக நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உளவி வீரிய ரக நாட்டுகளை கொடுத்து உங்களுக்கு வந்து ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.